हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் ஸ்ரீ சூர்தாஸ் அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். பக்துமால் எழுதின அந்த ஸ்ரீ நாபா கோஸ்வாமிஜி அவரை விசேஷ ரூபத்துல ஸ்ரீ சூர்தாசனுடைய கவித்துவத்தை பத்தி அப்படி வர்ணிக்கிறார். இந்த பக்தியினுடைய 5 ரசம், சாகித்யத்துல 9 ரசம், சிங்கார ரசம், சாந்த ரசம், தாசிய ரசத்துல அசங்கிய பதம், இப்படி அவர் ரொம்ப அழகா அற்புதமா அவருடைய சக்கிய ரசம் மகா அற்புதமா இருக்கும். வாசல்ய ரசம், கவிதைகள் எப்படி 2 கண்களும் இல்லாம தன்னுடைய ஒரு திவ்ய திருஷ்டினால தான் தரிசித்ததையே கவிதைகளாக தொகுத்து படைத்து அதை நம்மளுக்கு அனுகிரகிச்சிருக்காருன்னா ஸ்ரீ சூர்தாசனுடைய கவிதைகள் அதி பிரசித்தம் வாய்ந்தவை. அவரை வடநாட்டுல எல்லாம் அவரை கவி பிரம்மான்னே சொல்றா. அவர் சாகித்யத்துல சமஸ்த ரசமும் பாடியிருக்கார். அவருடைய ஹாஸ்ய ரசம் ரொம்ப அற்புதமா இருக்குமா. கருணா ரசம் அப்படின்னா அவர் மெயினா எடுத்துன்றது கோபிகைகளுடைய ஹிருதயம், அதை அப்படியே கொட்டி இருக்காரு அந்த கருணா ரசத்துல. இந்த ஷியாம் சுந்தர் விரஜத்திலேருந்து அக்ரூரோட கிளம்பினார் இல்லையா, அப்போ வருஷ ருது மாதிரி கோபிகைகளுடைய கண்கள்லேருந்து மழை பெஞ்சுதான். அப்படி அழுதாளாம் அவ. அத கருணா ரசத்துல நிறைய சொல்லியிருக்கார். அப்புறம் ரௌத்ர ரசம், வீர ரசம், மகாபாரத யுத்தம் சம்பந்தப்பட்ட பல பக்தி பாடல்கள் அது ரௌத்ர ரசத்துல. அப்புறம் பயானக ரசம், விபத்ச ரசம், அற்புத ரச பாடல்கள் இவருடைய முக்கிய பாஷை பிரஜ பாஷா தான். ஆனா சம்ஸ்கிருதம், பார்சி, பஞ்சாபி, அவத்தி, குஜராத்தி இந்த மொழிகள்லாம் இவர் சாகித்யத்துல பிரயோகம் பண்ணியிருக்கார். சூர்தாச ஒரு சாகர்னே வர்ணிக்கிறார். 100 ராகங்களுக்கு மேல பாடி இருக்கார் இவர். இவருடைய அனுப்பிராச அலங்காரம் ரொம்ப அற்புதமா இருக்குமா. அந்த உபயோகப்படுத்தி இருக்கிற விதம் ரொம்ப அற்புதமா இருக்குமா. சூர்தாசுஜி ஜகத்து விதித்து உத்தவ் ஜி காவதார் அப்படின்னு ஒரு பக்துமால் அவரை பத்தி எழுதியிருக்கார், பாடியிருக்கார் ஒரு பாட்டு. இந்த சூர்தாசனுடைய பாவமே பிரேமாலங்கிருத்தமா தான் இருக்குமா. சூர்தாஸ் ஜி ஸ்ரீ உத்தவ்ஜியினுடைய மறு அவதாரம் இவர். துளசி ராமாயணத்திலையும் சூர்தாஸ் ஜியை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவர் துளசிதாசர் சூர்தாசரை உத்தவ்ஜியினுடைய அவதாரம் அப்படின்னே பாடுறார். ஸ்ரீ சூர்தாஸ் பிரகடனம் ஆன லீலை என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ உத்தவரை மதுராக்கு போய் விரஜவாசிகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்றத நீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால உத்தவா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். சரி நான் போயிட்டு 2 நாள்ல திரும்பிடுறேன் அப்படின்ட்டு அவர் விரஜத்துக்கு போறார். விரஜவாசிகளுக்கு என்ன ஞான உபதேசம் பண்ணி அவளை இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படாதீங்க, உறவுன்னு இருந்தா பிரிவுன்றது இருக்கும், அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு வந்துடலாம், ஞான மார்க்கமா அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தார். ஆனா வந்தார் 6 மாசம் விரஜத்திலேயே தங்கிட்டார். கோபிகைகளுக்கு ஞான உபதேசத்துக்குன்னு கிளம்பி வந்துட்டு விரஜத்துல இருக்கிற கோபிகைகள்கிட்ட பிரேம பாட்டத்தை கத்துண்டு போனார். அதுவும் 6 மாசம் ஆயிடுத்து. ராதே தான் சொன்னா, ஸ்ரீஜி தான் சொன்னா, நீ 6 மாசம் ஆயிடுத்து உத்தவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுடைய ஆக்னையின் பேர்ல தான் அவர் திரும்பியும் மதுராக்கு கிளம்பி போனார். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜி கிளம்புன்னு சொன்ன உடனே அழுதார். அழுதுட்டு அப்ப ஸ்ரீஜி கிட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கிட்டார். அது ஸ்ரீபாகவதத்துல இருக்கு, தசமஸ்கந்தத்துல. ஆஷாமகும் சரணரேணு ஜுஷாமகம் ஸ்யாம் பிருந்தாவனே கிமபி குல்மலலதாௌஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனமார்ய பதம் சஹித்வா பேஜுகு முகுந்த பதவி ஸ்ருதிபிர் விம்ருக்யாம். ये श्री जी, ये श्याम सुंदर,
என்ன இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா செஞ்சுடேன், ஒரு லதா பதா, அதாவது ஒரு கொடியாவோ இல்ல ஒரு இலையாவோ ஒரு ஔஷதியாவோ என்ன ஆக்கிடேன். ஏன்னா இங்க இந்த இடத்துல விரஜத்துலதான் ஷியாம சுந்தருடைய அத்தியந்த பிரேமி ஜனங்கள்லாம் இருக்கா. கோபாங்கனாக்கள் இந்த விரஜவாசிகளுடைய சரண தூளி இந்த உத்தவனுடைய தலையில விழணும். விழுந்தாதான் இந்த ஷாமாஷாமனுடைய பிரேமையை நான் குடிக்க முடியும். அதனால இந்த பிருந்தாவனத்துல நான் ஒரு கொடியாவோ ஒரு செடியாவோ ஒரு இலையாவோ ஆகி அப்படி இருந்தேன்னா அது அதன் தலையில இவளுடைய சரண தூளி விழும். அப்பதான் எனக்கு இந்த விரஜனங்களுடைய பிரேமையை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு யோக்கியதை உண்டாகும் அப்படின்னு ரொம்ப உருகி கேட்கிறார் ஸ்ரீஜி கிட்ட. உத்தவ்ஜி இன்னைக்கும் ஒரு லதா பதா ரூபத்துல பிருந்தாவனத்துல இருக்காரு அப்படின்றது ஒரு ஐதீகமாவே இருக்கு. அப்புறம் அவர் கிளம்பி ஸ்ரீஜி சொன்னதுனால கிளம்பி மதுராக்கு போயிட்டார். அப்ப போனவுடனே அவர் சொல்றாரு, என்னுடைய பக்தனுக்கு அந்த பாடசாலா என்ன அப்படின்னு கேட்டா அது பிருந்தாவனம் தான். ஸ்ரீஜியினுடைய அனுகிரகத்தினாலேயும் ஷாமாஷியாமனுடைய அனுகிரகத்தினாலேயும் மட்டும்தான் அவருக்கு ஞானம் ரொம்ப இருந்தாலும் பிரேமன்றது அங்க போய் தான் அவருக்கு கிடைச்சது. இத ஒரு யுக்தியாதான் ஸ்ரீகிருஷ்ணனும் அனுப்பிச்சு வச்சான் உத்தவரை. அதனால இந்த நோக்கத்துல எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னா எனக்கு மறுபடியும் ஜென்மம் வேணும் இந்த கலியுகத்துல அப்படின்னு பகவான பிரார்த்திச்சுக்கிறாரு. மதுராக்கு போனா விட்டு ஜென்மம் வேணும். அது எதுக்கு அப்படின்னா நான் கோபிகளுடைய மகிமைய அவளுடைய பிரேம அவஸ்தைய அந்த கோபி பிரேமைய ஸ்தாபிச்சு அத மேல நிறுத்தி வைக்கக்கூடிய பதங்கள் பாடணும். அதனால எனக்கு இது ஒரு பெரிய காமனாவா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த சூர்தாஸ் அவதாரத்துக்கு மூல ஹேத்துவே அவருடைய இந்த கோபிகைகளுடைய பிரேம அவஸ்தையும் கோபி மகிமையும் அவர் கானம் பண்ணணும்னு நினைச்சார். அதுதான் அவருடைய அவதாரத்துக்கு மூல காரணம். இது தவிர ஒரு சாபமும் இருக்கு அப்படின்னு சொல்றார். பகவான் லீலா அந்தர்தானம் ஆனார் இல்லையா, அதுக்கு பிறகு ராதா மாதவ் 2 பேரும் ஒரு நிகுஞ்சத்துல உட்கார்ந்துட்டு அவன் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு கேட்டனா, கலியுகம் பிராரம்பம் ஆப்போறது. இந்த விரஜ லீலா மொத்தம் இப்ப நடந்த இத்தனை லீலைகளையும் விரஜத்துல ஏற்படுத்தின இத்தனை லீலைகளையும் அத ஹிந்தில அந்த ஹிந்தி பதத்துல கவிதைகளா பாடணும். இப்படி ராமனுக்கும் ஒரு சிந்தனை உண்டாச்சான். கலியுகத்துல ராமாயணம் இனிமே எப்படி ஜனங்கள்லாம் படிப்பா, சம்ஸ்கிருதம் படிச்சாதான் அவளால வால்மீகி ராமாயணம் படிக்க முடியும். ஆனா பாமர ஜனங்களுக்கு பிராகிருத பாஷையில இருந்தாதான் அது உபயோகப்படும். அதனால பிரதேச பாஷையான இந்தியில தான் மறுபடியும் ஏதாவது ஒரு ராமாயணம்ன்றது ஒண்ணு செய்யணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சாட்சாத் வால்மீகியே மறுபடி துளசிதாசராக வரணும். அவர் துளசி ராமாயணத்தை பிராகிருத பாஷையில எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கல்பம் பண்ணதன் பேர்ல, ஸ்ரீராமபிரான் சங்கல்பம் பண்ணது பேர்ல இந்த ராம்சரித்த மானஸ், அது மூலமா இந்த ராமகதான்றது வடநாடு பூரா பிரசித்தம் ஆயிடுத்து. அது அத்தியந்த சுலபமாவும் ஆயிடுத்து. அந்த அற்புத பக்தி சாஸ்திரம் கூட அது அப்படி இது பிரகடனம் ஆனது. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா, அதையும் சரளமா ஹிந்தில, அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அத சரளமா இந்தி பாஷையில அத பாடல்களா எழுதி பாடணும். அதுக்கு யார அனுப்புறது அப்படின்ற சர்ச்சை தான் உள்ள நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சூர்தாஸ் அதான் இவர் உள்ள வரார். உத்தவ்ஜி உள்ள வரணும்னு ஆசைப்படுறார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அந்த இடத்துக்கு அந்த நிகுஞ்சத்தினுடைய வாசல்ல லலிதா சகி நின்னுட்டு இருக்கா. காவலுக்காக அவளை நிக்க வச்சிருக்கா. உத்தவ் நின்னுட்டு, நான் இப்ப உடனே உள்ள போகணும், உத்தவா நில், நீ உள்ள போக முடியாது அப்படின்றா.
உடனே உத்தவ சொன்னா, என் பிராணம் வந்து வியாக்குலமா இருக்கு, எனக்கு இப்பவே இந்த க்ஷணமே ஷாமா தரிசனம் பண்ணி ஆகணும். அதனால நீ வந்து என்ன உள்ள அனுப்பிச்சுதான் ஆகணும், நான் உன்னை கேட்கணும்னு அவசியமே இல்லை, நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்றான் உத்தவன். உடனே லலிதா, இல்ல நீ போக முடியாது அப்படின்னு கைகளை வச்சு மறைக்கிறா. உடனே ரொம்ப கோபம் வந்துடுறது இவருக்கு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் அவனுடைய சகா, எனக்கே நீ இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். இல்ல நீ போக முடியாது, இது உத்தரவு, அதனால்தான் என்னை காவலுக்கு வச்சிருக்காவா அப்படின்னு சொன்ன உடனே, சரி என்னை எப்ப நீ உள்ள போக கூடாதுன்னு சொன்னியோ, நீ கலியுகத்துல போய் யவனர்களுடைய வீட்டுல போய் நீ இருக்க வேண்டியது, நீ பிறக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்ட. உடனே லலிதா சக்கிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன வந்து பகவான் கிட்ட இருந்தும் ஸ்ரீஜி கிட்ட இருந்தும் இவன் பிரிச்சு சாபம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லலிதாஜி என்ன பண்ணா, உத்தவ்ஜிக்கு பிரதிசாபம் கொடுத்துட்டா. நீ கலியுகத்துல குருடனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டா. இப்போ 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். நான் உனக்கு சாபம் வச்சுட்டேன், நீ எனக்கு சாபம் வச்சுட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்ன உடனே அந்த நிகுஞ்சத்தோட கதவு திறந்தது. 2 பேரும் உள்ள போனா அழுதா. உடனே ஷாம் சிரிச்சுட்டார். அவர் சொன்னார், இந்த சர்ச்சை வந்து இப்பதான்ப்பா நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் இப்போ சாபமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு, சரி சூர்தாஸ் இன்னும் உனக்கு பேர் இருக்கும், உத்தவா நீ கலியுகத்துல போய் ஜென்மா எடுக்க வேண்டியது, உனக்கு அபார கவி சக்தி உண்டாகும், நான் உனக்கு சதா சர்வ காலமும் உனக்கு துணையா இருப்பேன், நீ கவலைப்படாத. லலிதா சகி அழறா. உடனே அவளை பார்த்து சொல்றார், கவலைப்படாதேமா, நீ அக்பருடைய ராஜ்யத்துல அவளுடைய புத்திரியாவே நீ இருப்ப, உனக்கு அங்க லாலன பாலன எல்லாம் நடக்கும், அப்ப நான் திரும்பி எப்ப வருவேன் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அப்ப சொல்றார், அப்படியா, அதாவது நீயும் உத்தவரும் திரும்பி பூலோகத்துல எப்போ ஒருத்தர சந்திச்சுக்கிறீளோ அந்த க்ஷணம் நீ என்கிட்ட திரும்பி வந்துடலாம், ரொம்ப குறைஞ்ச காலம்தான் நீ பூலோகத்துல இருப்ப, கவலைப்படாத, திரும்பி நான் உன்னை வந்து கைங்கரியத்துல சேர்த்துருவேன். ஆனா இந்த உத்தவ்ஜி மட்டும் அநேக காலம் பூலோகத்துல வாழ்ந்துட்டு என் லீலைகள் எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா அவர் திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பூர்வாங்க சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்சுடுறது. இதுக்கப்புறமா உத்தவர் வந்து 1535 டெல்லியில வைகாஷ சுக்ல பஞ்சமி அன்னைக்கு அங்கேருந்து சீகின்னு ஒரு கிராமம் கொஞ்சம் தூரத்துல, அங்க அந்த இடத்துலதான் இவர் வந்து பிறக்கிறார். இந்த சீகின்ற இடம் வந்து ஜனமேஜயன் நாக யஜ்ஞம் செஞ்சானாம். அந்த இடத்துலதான் இவர் ஆவிர்பாவம் ஆறார். இவருடைய மாதா பிதாக்கு வந்து இவர் 4வது குழந்தை. இவருக்கு மேல 3 பெரிய புத்திரர்கள் இருக்கா. இவர் வந்து சாரஸ்வத பிராமண குலம், நிர்தனம், ரொம்ப தரித்திர குடும்பத்துலதான் இவருடைய பிறவி அமைஞ்சது. ரொம்ப கஷ்ட தசையில இருக்கா அவ பெற்றோர். சரீர நிர்வாகத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் அவளால சம்பாதிக்க முடியும், அதுக்கே சில சமயத்துல ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் இவர் வந்து 4வது புத்திரனா ஜென்மம் எடுக்கிறார். ஆனா இவருக்கு வந்து பிறக்கும் போதே பிறவி குருடரா பிறந்துடுறார். சில பேருக்கு நேத்திரம் இருக்கும், ஆனா திருஷ்டி மட்டும் இருக்காது. ஆனா அப்படி இல்லை, இவருக்கு வந்து கண்ணுன்ற இடமே கிடையாது. ஜென்மாலேயே இவர் வந்து பிறக்கும் போதே குருடரா பிறக்கிறார். உடனே அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பம், ரொட்டிக்கே நாங்க கஷ்டப்படுறவா, இந்த மாதிரி ஒரு குருடு குழந்தைய வச்சுட்டு நாங்க காப்பாத்தணும் அப்படின்னா அந்த குழந்தையோடயே நாங்க எல்லா நேரத்தையும் செலவு பண்ணணும். நான் வெளியில போய் 2 பேரும் ஏதோ சம்பாதிச்சுன்னு வந்தா, அதோ கூலி வேலை பண்ணிட்டு வந்தாதான் அந்த பணத்தை வச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும். பெரிய குடும்பம், என்ன பண்றது, இப்படி ஒரு சோதனை காலமா இப்படி ஒரு குழந்தை பிறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழறா. சரி இது இப்படியே ஆயின்னு இருக்கு. இப்படி அப்படியுமா சூர்தாஸ்க்கு இப்ப 6 வயசு ஆயிடுத்து. ரொம்ப பகவான் பக்தனா இருக்கான், பிறவியிலேயே மகா பக்தனா இருக்கான், மகா ஞானியா இருக்கான். அதோட இல்லாம பிறக்கும் போதே இவனுக்கு அபூர்வமா ஒரு 3 குணங்களையும் பகவான் பிரசாதிச்சிருந்தார். இவருக்கு வந்து இயற்கையாவே கவிதா சக்தி இருக்கு இவர்கிட்ட.
அதுக்கப்புறம் சங்கீத கலையில வந்து பிறக்கும் போதே இவர் நிபுணரா, இவர் பாடினா அப்படி ஒரு அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. இது தவிர இவர் வந்து சகுனம், பிரஷ்னம், அதாவது மகா ஜோதிஷரா வேற இருக்கார். இப்படி இவர்கிட்ட இந்த 3 குணத்தோடையே தான் இவர் பிறக்கிறார். அதுக்கப்புறம் இப்படி போயிருந்தது. ஒரு நாளைக்கு அவ அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தா, அன்னைக்கே அவருக்கு 2 தங்க மொகராக்கள் முதலாளி கொடுத்தான். அவருடைய வேலைய பாராட்டி உடனே வந்தார். சாயங்காலம் பத்னி கிட்ட சொன்னார், என் எஜமானன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் என் மேல ரொம்ப பரிவு வச்சுட்டு எனக்கு இந்த 2 தங்க காயின் கொடுத்துருக்கார். நாளைக்கு காத்தால இதை பத்திரப்படுத்தி வை. நாளைக்கு காத்தால நம்ம பாசாருக்கு போய் ஒரு 2-4 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் மொத்தம் வாங்கி போட்டுருவோம். இந்த 4 மாசத்துக்கு நம்மளுக்கு பகவான் கிருப்பையில சாப்பாடு கஷ்டமே இருக்காது. என்னென்ன வாங்கணும் அப்படின்னு கேக்குறாவ. உடனே எல்லாம் கச்சா சாமான்லாம் வாங்கலாம், காய்கறி எல்லாம் வாங்கலாம், பால், தயிர், இனிப்பு தின்பண்டங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கலாம். நாளைக்கு நம்ம காத்தால விடிஞ்ச உடனே நம்ம கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் பாசாருக்கு போய் அப்படின்னு சந்தோஷமா 2 பேரும் பேசின்னு சிரிச்சுட்டு படுத்துட்டார். இந்த அம்மா படுத்துக்கும் போது என்ன பண்ணா, இந்த சமையல் கட்டுல இருக்கிற ஒரு துணியை எடுத்து அந்த துணிக்குள்ள இந்த 2 மொகராவை முடிஞ்சு அதை எடுத்து பரணையில வச்சுட்டு படுத்துச்சு. காலையில எழுந்த உடனே அதை தான் பாக்குறா. ஏன்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் பெருசா கிடைச்சிருக்கேன். அதனால காலையில எழுந்த உடனே இவ என்ன பண்றா, சரி அந்த காசு எங்க, அது எடுத்துட்டு நம்ம 2 பேருமா கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணையில பாக்குறா. அந்த துணியே காணும். முதல்ல தங்க மொகராக்களையும் காணும், துணியும் காணும். பூரா பரணை பூரா பரட்டை போட்டு எங்க இருக்கோ, எங்க போயிடுத்தோ என்னவோ தெரியலையே அப்படின்னு ஃபுல்லா தேடுறா. ஆனா காணாத போனதுதான். அது திரும்பி அவளுக்கு கிடைக்கவே இல்லை. உடனே அவ 2 பேரும் பயங்கரமா அழறா. என்னம்மா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரலாமா? ஏதோ மொகரா கிடைச்சது, சரி இன்னொரு 4 மாசத்துக்கு நம்ம சந்தோஷமா சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு வயிறு நிறைய போடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்த வேலையில இப்படி காணாம போயிட்டேன்னு 2 பேரும் அழறா. இவ அழறத பார்த்து அந்த குழந்தைகளும் 3 பேரும் அவளும் அழறா. அம்மா அப்பா எதுக்கும் அழறாளே அப்படின்னு அவளும் அழறா. உடனே சூர்தாஸ் என்ன பண்ணார், அவர் சொன்னார், ஏமா வரும்போது எதையாவது கூட கையில எடுத்துன்னு வந்தோமா, எதுக்கு இந்த அழுக சொல்லு? ஏதாவது ஒண்ணு கிடைச்சா உடனே அப்போ சந்தோஷம், ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போயிடுத்துனா உடனே அப்ப துக்கமா? யார் நேத்துக்கு நம்மளுக்கு ஏதோ கொடுத்தாலோ அவளே மறுபடி கொடுக்க மாட்டாளா நம்மளுக்கு? இதுக்காக எல்லாம் போய் பெருசா கஷ்டம் தான் பட்டுக்காதீங்க. முதல்ல இந்த தனத்துக்காக அழறத விடுங்க. அழணும் அப்படின்னா அது வந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்காக மட்டும்தான் அழணும். பகவானுக்காக அழுதோம் அப்படின்னா நம்மளுடைய லௌகீக துக்கங்களும் போயிடும், பாரமார்த்திகமும் நம்மளுக்கு கிட்டும் அப்படின்னு இவர் சூர்தாஸ் இதெல்லாம் சொல்ற. அவ என்ன பெற்றோர் என்ன பெரிய பக்தர்களா என்ன? அவ கோரமான சம்சாரிகளவா. அவ காதுல இது ஒண்ணுமே ஏறல. முதல்ல இவனுடைய உபதேசம் எல்லாம் அவளுக்கு பிடிக்கவும் இல்லை. இந்த காணாம போனதனுடைய துக்கம் கோபமா இவன் மேல திரும்பிடுத்து அவளுக்கு. ஏ மூடா, நீ எப்போ பிறந்தையோ அதுல இருந்துதான் துக்கத்துக்கு மேல துக்கம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நாங்க அனுபவிச்சுருக்கோம். ஒரு நாள் நீ பிறந்து நாங்க சுகப்பட்டு இருப்போமாடா? சாப்பிடுற ரோட்டிக்கு கூட தரித்திரம் வந்துடுச்சு இந்த ஆத்துல. ஏதோ பகவானுடைய கிருப்பையினால நேற்று ஏதோ 2 தங்க மொகரா கிடைச்சதே, சரி இன்னொரு 4 மாசம் சந்தோஷமா இருப்போன்னு நாங்க 2 பேரும் மனசார சந்தோஷப்பட்டோம். உடனே வந்துடுத்து எங்களுக்கு கஷ்டம். எதனால தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் உன்னுடைய அபாக்கியம்தான் இதுக்கெல்லாம் காரணம். உன்னாலதான் இந்த மொகரா தொலைஞ்சு போனது எங்களுக்கு. நீ எங்களுக்கு வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ எனக்கு சட்டம் பேசுறியா? உன் வயசுக்கு எல்லாமே உன்னாலதான் இந்த கஷ்டம் பூராவே அப்படின்னு திட்டி அவனை போட்டு அடிச்சுட்டா. நல்லா சாத்துன்னு சாத்திட்டா. உடனே சூர்தாஸ் சொன்னார், இந்த பாருங்கோ, என்னை அடிக்காதீங்க, உங்களுக்கு அந்த மொகரா தானே வேணும், அது எங்க இருக்குன்னு நான் இப்பவே சொல்றேன். அரே நீ எப்படிடா சொல்லுவ? நீயே பிறவி குருட, உனக்கு 2 கண்ணும் தெரியாது, எங்க மொகரா இருக்குன்னு சொல்லுவியா? கிண்டல் பண்றியாடா எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவ அப்பா அடிக்கிறதுக்கு வர. உடனே அதுக்கு அந்த பையன் சொன்னா,
இந்த பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஷரத்து சொல்லட்டுமா? நான் அது எங்க இருக்குன்னு நான் இப்ப சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். நீங்க என் பின்னாடியும் தேடிண்டு வரக்கூடாது. ஆனா முகர் எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே இவ 2 பேரும் சரி அப்படின்ட்டா. உடனே சூர்தாஸ் சொன்னார், ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாதிரி ராத்திரி எலி வந்தது, நீ அந்த முகராக்களை ஒரு வேலை செய்யற அந்த சமையல் துணியிலேயே எலி அந்த எண்ணெய் துணியிலேயே நீ முடிஞ்சு எடுத்து மேல வச்சுட்ட. ராத்திரி எலி வந்தது, அந்த எலி கவிழ்ந்து போய் அது அந்த வேப்ப மரத்துக்குள்ள ஒரு பொந்து இருக்குமா, அது உள்ள வச்சிருக்கு. போய் தேடி பாரு, நம்ம வாத்துக்கு நேர் எதிர்க்க இருந்து 4வது மரம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவா 2 பேரும் ஓடுறா. ஓடி போய் அந்த வேப்ப மரத்தினுடைய பொந்துல போய் பார்த்தானா, துணி தனியா கிடக்கு, 2 தங்க மோகரா அங்க சிந்தி கிடக்கு. உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமா எடுத்து ஒத்தர ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. ஆஹா, நம்மளுக்கு தொலைஞ்ச பணம் திரும்பி கிடைச்சதே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆத்துக்கு ஓடி வரார். ஓடி சூர்தாஸ கட்டி பிடிச்சுக்கிறா. குழந்தை, என்னடா உனக்கு எப்படிடா தெரியும்? உனக்கு கண் இல்லைன்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோமே, எப்படிடா நீ இதெல்லாம் சொன்ன? ரொம்ப நல்லவன். சரி, நான் உனக்கு இன்னைக்கு நிறைய ஸ்வீட்டு வாங்கிட்டு வரேன், நான் கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படின்னு அவன் அம்மா சொல்றா. சூர்தாஸ் என்ன பண்ணார், தனக்குன்னு அந்த வீட்டுல சொந்தம் என்னன்னா ஒரே ஒரு தடி உண்டி தானே, அந்த தடியை எடுத்துட்டார். 6 வயசு குழந்தை அந்த அப்பா அம்மாவை 2 பேரையும் நிக்க வச்சு நமஸ்காரம் பண்ணான். நேரா ஆத்த விட்டு கிளம்பிட்டான். உடனே அவளுக்கு அப்பதான் அவன் சொன்ன ஷரத்து ஞாபகம் வருது. அரே சூர்தாஸ், எங்கடா போற? ஏதோ கோபத்துல நாங்க பெரியவா அடிச்சிட்டோம், அதுக்காக வேண்டி நீ வீட்டை விட்டே போறேன்னு சொன்ன மாதிரி நீ போய் தான் ஆணுமா? உனக்கோ 2 கண்ணும் இல்லை, யாருடா உன்னை உட்கார வச்சு உனக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பா? இந்த 6 வயசுல நீ எங்க போய்டா வேலை செஞ்சு உன் வயிற்ற காப்பாத்திக்க முடியும்? நான் வேண்டாண்டா, ஆத்த விட்டு போகாதடா அப்படின்னு அம்மா கதறி கதறி அழறா. அவன் 2 பேரும் ரொம்ப நராஜாயிட்டான். அதுக்கப்புறமா, இல்லை, நான் முதல்லையே என் ஷரத் என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கே இருக்குன்றது தெரியணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்டேன் உங்களை. நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன், அவ்வளோதான், என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேனோ, இந்த மாதிரி குருடனாக இருக்கிற இந்த குழந்தை வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு தங்க காசு வேணுமா நான் கேட்டேன் இல்லையா? அதனால் இதுக்கு மேலே நான் இந்த ஆற்றுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கிளம்பிட்டு ஆற்ற விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவளை பற்றி, பெற்றோர்களை பற்றி எந்த விவரமும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சூர்தாசர் தன் சாகித்யத்திலையோ இல்லை தன்னுடைய பாடல்களையோ இதை பற்றிலாம் அவர் எந்த இடத்துல சொல்லவும் இல்லை. இப்போ அவர் ஆற்ற விட்டு கிளம்பினாரோ அப்போ ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டை பாடிண்டே தான் ஆற்ற விட்டு கிளம்பினார். இவருடைய யாத்திரான்றது குழந்தையா அந்த 6 வயசுலயே ஆரம்பிச்சிடுத்து. இப்போ நான் எங்கே போவேன், எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன் அப்படின்னு என்னை யாருமே கேட்கலையே பகவானே அப்படின்ட்டு பாட்டு பாடிண்டே கிளம்பி போற. சுனேரி மைனே निर्बल के बलराम, सुनोरी मैंने निर्बल के बलराम, पिछली चाग बर चंदन की बड़े सवारे का, सुनोरी मैंने निर्बल के बलराम, निर्बाल में फल राम पुकारो, आए आगे ना सुनोरी मैंने, आए आए नाम सुनोरी मैंने निर्बल के बलराम, अब पल तब पल और बाहुबल, चौथो बल है धाम, सुनोरी मैंने निर्बल के
बलराम। सूर किशोर कृपा ते सब बल हारे को हरि नाम। ओ हारे को हरि नाम। सुनो री निर्बल के बलराम। இத பாடிண்டு கிளம்புற. என்ன அப்படின்னா, ஹரிநாமம் தான் என்னுடைய கதி. வேற எதுவும் எனக்கு, எந்த தனமும் இல்லை என் கையில. என்ன பலம் இருக்கு? எந்த பலமும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பலம் இந்த நாமா மட்டும்தான். இந்த நாமத்தை கதியா வச்சுன்னு நான் கிளம்பிட்டேன். யாரு அம்மாவோட வயித்துல இருக்கும்போது என்ன போஷணம் பண்ணி காப்பாத்தினார் இல்லையா அந்த 10 மாசம், அந்த பகவான் என்னுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கிளம்பிட்டார். இப்படி 4 கிரோச தூரம் நடந்து 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 இந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும் அந்த வெயில்ல. அந்த குழந்தை நடந்து போகும்போது ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்துல ஒரு அரச மரத்தடியில கொஞ்சம் நிழலா இருக்கு. அதனால முடியல, அங்க போய் உட்கார்ந்து நின்று அப்படியே அது பாட்டு கண்ணை மூடிண்டு ஹரிஸ்மரணை பண்ணிட்டு இருக்கான். சந்தியா காலம் வந்துருது. அந்த சமயத்துல ஒரு அந்த கிராமத்துக்கு அந்த பிராமண ஜமீன்தார் தான் அந்த கிராமத்துல. அவர் தன்னோட மாடு மேய்ச்சலுக்கு போன மாட்டுல ஒரு 10 மாடுகளை காணோம். தேடிண்டு அந்த பக்கமா வந்தா இந்த ஒரே ஒரு சின்ன குழந்தை கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. இததான் பாக்குறாரு அவர். இந்த உடனே பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்த்து, பையா இங்க பாரு, இந்த மாடு எல்லாம் இந்த பக்கம் போச்சா, நீ பாத்தியா அப்படின்னு கேக்குற. என் மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 10 மாடு காணாம போயிடுத்துப்பா, நீ பாத்தியா, கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேக்குறார். 10 மாடு கிடைச்சிடுத்துனா நான் உனக்கு 2 மாடு கொடுத்துடுறேன், நீ அது மட்டும் சொல்ல அப்படின்னு கேக்குறார். உடனே குழந்தை சொல்றான், எனக்கு 2 கண்ணுமே தெரியாதே, நான் எப்படி பார்த்துருக்க முடியும் உங்க மாட்டை, நீங்க என்ன க்ஷமிக்கணும், நீங்க பெரியவா என்ன கேட்கிறேன், ஆனா எனக்கு உங்களுக்கு உபகாரம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். உடனே ஜமீன்தார் சொன்னார், நான் நினைச்சேன் நீங்க கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்காந்துட்டு இருக்கே, பகவான நினைச்சுட்டு இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல சரி, ஆனா உங்க பசு எல்லாம் எங்க இருக்குன்றத நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான் ஜமீன்தார்ட்ட. கேட்ட உடனே ஜமீன்தாருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடாது, இத்தனோட குழந்தை, 2 கண்ணும் இல்ல, உங்க பசு எல்லாம் எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமான்னு இது கேக்குறதே. விளையாடுறானோ, குழந்தைன்னா விளையாடதான் செய்யும், விளையாடுறானோ இவன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். உடனே நான் உங்களுடைய பசு இப்ப எங்க இருக்குன்னு சொல்றேன், உங்களுக்கு திரும்பி எல்லாம் கிடைச்சிடும், ஆனா நீங்க அதுக்கு பிரதியா எனக்கு ஏதோ 2 மாடு கொடுக்குறேன்னு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த மாட்டெல்லாம் கட்டி ஆள்ற அளவுக்கு எனக்கு திறமையும் இல்ல, எனக்கு வயசும் இல்ல, எனக்கு கண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல, நான் எப்படி அந்த மாட்டுக்கு போய் சேவை பண்ண முடியும், அதனால நீங்க மாடெல்லாம் திரும்பி கொடுக்க வேண்டாம், உங்க மாடு இங்கேருந்து இப்படியே 1 கிராஸ் தூரம் இப்படியே நடந்து போங்க, அந்த 1 கிராஸ் தூரம் போனோம்னே அங்க ஒரு கிராமம் வரும், அந்த ஜமீன்தாருடைய கோசாலைக்கு போவோம், அங்க 4 குதிரை, பெரிய குதிரை 4 குதிரை நிற்கும், அந்த குதிரைக்கு பின்னாடி பார்த்தேன்னா உங்களுடைய 10 மாடும் இருக்கும், உங்க மாட்டுக்கு அடையாளம் உண்டே, அந்த 10 மாடு அங்க கட்டி போட்டுட்டா அதை போய் எடுத்துன்னு வந்துருவோம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டா, நீங்க போய் உங்க மாட்டை அவுத்துன்னு வந்துருவோம் போங்க அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அவ்வளவுதான், இந்த 1 கிராஸ் தூரம் போறார் ஜமீன்தார், பாக்குறார் 4 குதிரை கட்டி இருக்கு, அந்த குதிரைக்கு பின்னாடி 10 பசுமாடு தன்னோட மாடுதான் பார்த்துட்டார். உடனே ஆஹா நம்ம மாடு கிடைச்சிட்டே அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சுன்னு வந்தார். 2 பசுமாடை எடுத்துன்னு சொன்ன மாதிரி இவர்கிட்ட கொடுத்தார். இல்ல நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சேவை பண்ண முடியாது, நீங்களே 10 மாடையும் வச்சுன்னு அனுபவிங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லு. உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க மாடு உங்களுக்கு கிடைச்சிட்டே அப்படின்னு. உடனே ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த குழந்தையினுடைய சுபாவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். உடனே அவர் சொல்றார், அப்பா நீ யாருப்பா, எங்கேந்து வர, ஏமா நீ எங்க போகணும், நான் வேணா கொண்டு போய் விட சொல்லட்டுமா, வண்டி வச்சு உன்னை அனுப்புறேன், எங்கம்மா போகணும் அப்படின்னு கேக்குறார். ஆதரவா அவனோட பேசுறார். சூர்தாஸ் சொன்னார், நானா
நான் பகவானுக்கு தாசன், அவ்வளவுதான். தான் என்னோட அறிமுகம். நான் வேற ஒன்னும் என்னை பத்தி சொல்றதுக்கு இல்ல. அவன் இருக்கான்ற நம்பிக்கையில நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில வந்துட்டேன். திரும்பியும் இனிமே அந்த வீட்டுக்கு போறதாவும் நான் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் புரிஞ்சுட்டார். சரிப்பா, நான் உனக்காக ஒரு குடிசை வேணா கட்டி கொடுத்துறேன். நாளைக்கே நான் என்ன பண்றேன், ஒரு குடிசைய கட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு வேலைக்கு வேலை, உனக்கு சாப்பாடு, தண்ணி, ஆகாரம் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தனை வேற இங்க வேலைக்கு போட்டுடுறேன். போதுமா? நான் உனக்கு வேற ஏதாவது எது வேணும்னாலும் நீ உடனே என்ன கேளு, எதுனாலும் நான் உனக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆகாரத்துக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, எடுபிடி வேலை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆளையும் போட்டு குடிசையும் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு அந்த ஜமீன்தார். ஒரே நாள்ல எல்லாம் கிடைச்சிடுத்து உனக்கு. இந்த விஷயம் மெல்ல மெல்லமா ஊர் பூரா பரவிடுத்து, அந்த கிராமம் பூரா பரவிடுத்து. இந்த அரச மரத்தடியில ஒரு குளம் இருக்கணும், அதுக்கு ஓரத்துல ஒரு மகாத்மா ஒருத்தர் வந்து தங்கியிருக்காராம். இந்த ஜமீன்தாரோடது இந்த 10 மாடு காணாம போயிடுத்து. உடனே உட்கார்ந்த இடத்துலயே சொன்னாராம், இப்படி போ, இங்க இருக்கும், எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி அவருக்கு எல்லாம் பிரச்சனை சொல்றாராம். ரொம்ப அழகா சகுனம் எல்லாம் பார்க்க தெரியுமா, சின்ன குழந்தை தானா, அவ்வளவு புத்திசாலியா இருக்கானா அப்படின்னு உடனே அவ்வளவுதான். ஜனங்கள் கும்பல் கும்பலா எல்லாம் பாக்குறதுக்கு வந்துடுறா. அதிசயமா இந்த குழந்தைய மோகா கட்டுல கைய வச்சுட்டு, இந்த குழந்தை என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு இவனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்புறம் மெல்லமா என்ன பண்றா, எங்க ஆத்துல இந்த கஷ்டம், அங்க ஆத்துல அந்த கஷ்டம், எங்க வீட்டுல இது தொலைஞ்சு போச்சு, என் பையன் இப்படி பண்றான், எனக்கு இந்த சாமான் வேணும், என்னவோ அவளுடைய லௌகிக கஷ்டங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாத்தையும் தினம் வந்து இவர்கிட்ட முறையிடுவார். உடனே இவர் ஏதாவது அதுக்கு ஒரு வழி சொல்லுவார். உடனே அவளுக்கு அது காரியம் நிறைவேறிடும். இப்ப என்னன்னா, கும்பல் கொட்டி கிடக்கிறது இவர்கிட்ட. காலையில எழுந்தானா இவர் அந்த தண்ணியில குளிச்சுட்டு இவர் வாட்டுக்கு உட்கார்ந்து கீர்த்தனைகள் பாட ஆரம்பிச்சுவார். அப்புறம் எல்லாட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டும் போயிட்டும் இந்த மாதிரி ஏதோ கேட்டு பண்ணிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல, எல்லாரையும் காப்பாத்துறது அந்த பகவான் தான், அதனால ஹரி பக்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்ற. எல்லாருக்கும் எல்லாம் சொன்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, வந்தவாள்லாம் காரியம் ஜெயம் ஆன உடனே எல்லாம் தனம் தானியம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுறார். இவருக்குன்னு ஒரு 2 கண்ணும் தெரியாது, இவருக்கு அதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எல்லாம் நிறைய பேர் இப்ப சிஷ்யான்ற பேரை சொல்லிட்டு இவரே முச்சுன்னு இருக்கான். இவர் அவளுக்கெல்லாம் நாம உபதேசம் பண்ணி வைக்கிறார். இப்படி நாள், ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அப்படி 12 வருஷ காலம் இந்த மரத்தடியிலேயே கொடுத்தனம் பண்ணிட்டார் இவர். ஆச்சு இவருக்கு இப்ப 18 வயசா எடுத்து. 6 வயசுல நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம். வீட்லயாவது பசி பட்னியோட கிடந்தேன். ஆனா இங்க வந்தாவிட்டு பகவான் ஒரு நாள் கூட பசி பட்னியோட இருந்து நான் வாடவே இல்லை, நான் கஷ்டப்படவே இல்லை. ஆனா எனக்கு இப்ப ஒரு பெரிய விசாரம் வந்திருக்கு என் மனசுல. என்ன அப்படின்னா, நான் வந்தது வீட்டை விட்டு வெளியில பகவத் பக்திக்காகவும் பகவத் பஜனைக்காகவும் தான் வந்தேன். ஆனா இப்ப எங்கேயோ மாட்டின்ட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே அவருக்கு வைராக்கியம் உண்டாயிடுறது. சூரியோதயம் கூட ஆகல, ராத்திரியோட ராத்திரியா கட்டிய எடுத்துண்டு அவர் நேர விரஜத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ நடந்து 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 மதுரா வரைக்கும் வந்துட்டார். அங்க ருணத்தான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல காய் காட்டுன்னு ஒரு காட்டு, அங்க வந்து தங்கினார். இவருக்கு வந்து பசுமாடுகள்னாலே ரொம்ப பிரேமம் உண்டு, அதனால அங்க வந்து தங்கினார். அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்றதுனால என்ன ஆயிடுறதுன்னா, ஜனங்கள் நம்மளை வளைச்சு போட்டுறார். அதனால நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறார். இந்த ஜனங்களும் நம்மள பஜனை செய்யறதுக்கும் விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருகிட்டையும் எதுவும் சொல்லிக்கல. இந்த யமுனா நதிக்கரை ஓரத்துல யமுனையில போய் குளிப்பார். அந்த நதிக்கரத்துல அப்படி ஓரமா ஒரு நிழல்ல உட்கார்ந்துப்பார். அழகழகான ராகத்துல அவர் பாட்டுக்கு பாடிண்டே இருப்பார். சதா பஜனை பண்ணிண்டே இருப்பார். யாராவது வந்து அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தா பகவத் பக்திய பத்தி உபதேசம் பண்ணுவார்.
அவ கேட்டுண்டானா அவளுக்காக நிறைய பஜனை பாடல்கள் பாடுவார். சம்சாரிகளுக்காக மட்டும் இல்ல, அப்படியே அவர் எல்லாருக்குமே உபகாரியா இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆட்சி 14 வருஷம் இப்படியே இங்கேயே தங்கி இருக்காரு இவர். அங்க இருக்கிறவெல்லாம் இவர் என்ன சொல்லுவா, சுவாமிஜி சுவாமிஜி எல்லாம் கூப்பிடுவா. இன்னைக்கும் ருணக்தா கிராமத்துக்கு போனா அந்த இடத்துல சூர்ஜியோடைய ஸ்தானம் இன்னைக்கும் அங்க இருக்கு, இந்த மதுரால ருணக்தா கிராமத்துல. இப்போ அத்தனை 14 வருஷம் ஓடி போயிடுத்து. இத்தனை இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் வரா, காலில் விடுறா, நமஸ்காரம் பண்றா, என்ன குருவா ஏத்துக்கிறா. நானும் எத்தனையோ பேருக்கு நாம உபதேசம் செய்யறேன், எங்கிட்ட இருந்து பஜனைகள் எல்லாம் கத்துக்கிறா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால ஜலம் விட்டு பாடுறார், ஜபம் பண்றார், பகவானுடைய பிரேமையிலேயே அப்படியே நிமக்னமா ஆயிடுறார். வந்து கேட்கிறவங்களுக்கு நம்ம நன்னா அழகா பகவத் குணம் கூட சொல்லுவார். இவ்வளவு உயர்ந்த நிலை அவர் எட்டிட்டார். பக்தியினுடைய பாதையில இவ்வளவு உயர்ந்த நிலையை அவர் எட்டிட்டார். ஆனா அவருக்கு பகவத் லீலா அனுபவம் ஆகலையே, அது அவருக்கு ஒரு பெரிய குறை. அது எதனால அப்படின்னா, வழிகாட்டியான ஒரு குரு இல்லாததுனால தானே. அந்த குரு பரம்பரா நம்மளுக்கு கிடைக்கணுமே, அப்பதானே இந்த சாஸ்திரங்களுடைய வாஸ்தவமான தத்துவங்களை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு சூர்தாஸ் விசாரப்படுறார், பகவான் கேட்டுக்கிறார். நேத்திரஹீனன், அதோட இல்லாம வயசு ஆயுசும் ஆயிடுத்து, அப்படி இப்படிமா 36 வயசு ஆயிடுத்து, எங்க போய் தேடுவேன் நான் குருவை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு நிச்சயம் பண்ணார். இன்னைக்கு போய் யமுனையில குளிக்கிறேன், இந்த விரஜ மண்டலத்துல தானே இருக்கேன், அதனால கோவிந்தன் கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணியே ஆவேன். எனக்கு என்ன யோகிதை இருக்கோ கிருஷ்ணா, என் பிரார்த்தனைய நீ அனுகூலமா எனக்கு நீ பண்ணி கொடுக்கணும். உன்னுடைய பரிக்கரோ இல்ல உன்னுடைய பிரிய பக்தரோ சத்குரு ரூபத்துல இன்னைக்கு எனக்கு யாரையாவது ஒருத்தரை என்கிட்ட அனுப்பிச்சு வைய, அவளுடைய ஆசிரியத்துல நான் உன்னை சதா பாடிண்டே இருப்பேனே. எனக்கு வேணும். நான் இப்போ முதல்ல உன்கிட்ட கேட்கறது குரு ஆசிரியம் தான். ஏன்னா குருனாலதானே கோவிந்தன் பிராப்தம் ஆவான். அப்போ தானே நான் வந்து தீவிர கதியில பயணிக்க முடியும். அதுக்கு குரு ஆசிரியம், குருனுடைய கிருப்பை, இதுதானே எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அத நீ எனக்கு அனுகிரகம் செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இருக்கிறது என்னமோ பிரஜபூமி, இது மதுர ரசமான பூமி. சாதகர்கள் வந்து என்ன பண்ணணும், இங்க வரவா எல்லாருமே தன்னை ஒரு ராதா தாசியே ஆக்கிக்கணும். இந்த ஷியாமாஷியாமனுடைய கிருப்பைக்காக இங்க உட்கார்ந்து கீர்த்தன், மாலா ஜபம், அப்புறம் லீலா ஸ்மரணம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதெல்லாத்தையும் அந்த குரு மூலமா தானே அடைய முடியும். அந்த குரு மூலமா எதை அடைஞ்சாலோ அதை இங்க வந்து போஷணம் பண்ணிண்டு இந்த குரு மூலமா அந்த கோவிந்தனை அடையணும். இதுதான்ப்பா என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய ஆசை. நீ எனக்கு இதுக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த பிருந்தாவன பூமியினுடைய பிரபாவமே என்ன, ராதா மாதவனுடைய அனன்ய பாவம், அவனுடைய சரண கமல சேவை, இது கிடைக்கணும். இந்த ஏதோ ஒரு சேவை எனக்கு ஆகணும், உனக்கு நான் பண்ணணும், இது எனக்கு பிராப்தி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாகவத பிரேமைன்ற கங்கைன்னா ஓடுறது. அதனால எனக்கு வந்து இந்த கிருஷ்ணனுக்கு கிருப்பை இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை ஆட்கொள்ளணும், ஏதாவது ஒரு குருநாதர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அன்னைக்கு பூரா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப வந்து பகவான் கிட்ட உண்மையான பிரார்த்தனைகள் உடனே நடக்கும் இல்லையா. பகவத்தினுடைய பிரேரணை, பகவத் கிட்ட இவர் கேட்டது, அந்த பகவான் உடனே இவருடைய இச்சையை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். பகவத் பிரேரணா மூலமா இதே ருணக்தா கிராமம், இதே காய்காட் அங்க வந்து தங்கி இருக்கார். யாரு? வல்லபாச்சாரியார். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம அப்படின்னு உச்ச ஸ்தாயில கீர்த்தனை கேட்கறது. வல்லபாதீஷ் கி ஜெய் ஹோ, பாலகிருஷ்ணலால் கி ஜெய் ஹோ, யமுனா மையா கி ஜெய் ஹோ அப்படின்னு ஒரே ஜெய கோஷங்களா கேட்கறது.
யமுனா கரையில இப்ப மகா பெரிய வைஷ்ணவ சங்கம். இவருடைய காதுல இந்த மாதிரி கோஷங்கள்லாம் கேட்ட உடனே எந்த பக்கத்துல இருந்து இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னு பாக்குறார். அவர்கிட்ட கேக்குறார், ஒரு பையனை கூப்பிட்டு கேக்குறார், ஏன்பா என்னப்பா ஒரே கோஷ சத்தமா இருக்கே, என்னப்பா அங்க அப்படின்னு கேக்குறார். இல்ல, ஒரு பெரிய சந்து ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் என்னப்பா? அவருடைய பேர் வல்லபாச்சாரியார்ஜி மகாராஜ். எல்லா இடத்துலயும் அவருடைய சர்ச்சை தான். அவர் எங்கப்பா இப்ப போறார்? உடனே அவர் விரஜத்துக்கு போவார் அப்படின்னு சொல்றார். அந்த கூட வந்திருக்கிறவெல்லாம் சமையல் என்ன, அவ எடுத்துன்னு வந்துரு அந்த அந்த பகவானுக்கு சேவா என்ன, இப்படி எல்லாரும் அவ ஒரு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் சூர்தாஸ் மெல்லமா அவட்ட கேட்டுக்கிறார், அப்பா அவர் ஆகாரம் முடிச்சுட்டு கொஞ்சம் சுகமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு பாத்தியா, அந்த சமயத்துல என்ன கூட்டிட்டு போய் அவரை தரிசனம் பண்ணி வைக்க முடியுமா? இந்த ஒரு உபகாரம் நீ எனக்கு பண்ணுவியா? எனக்கு 2 கண்ணும் தெரியாது, எனக்கு இந்த ஒரு உபகாரம் பண்ணுப்பா. உடனே அதுக்கு அவா சொல்றா, ரொம்ப கும்பலா இருக்கு அங்க, உங்களுக்கோ கண்ணு தெரியாது, நீங்க எங்க போய் என்ன தரிசனம் செய்ய போறே? கீழே விழுந்துருவேள் அந்த கும்பல்ல, அதனால நீங்க இப்ப எப்படி போக முடியும் அங்க? சரிப்பா, எல்லாம் சரிதான், இன்னொன்னு நீங்க போனாலும் அவரை பார்க்க முடியாதே, உங்களுக்கு தான் கண்ணு இல்லையே அப்படின்னு நிர்தாட்சியமா இல்ல அப்படி சொல்லிடுறா. சொன்ன உடனே அவர் சொல்றார், சூர்தாஸ் ஜி சொல்றார், நான் அவரை பார்க்க முடியாது, அது சரி, ஆனா அவரால என்ன பார்க்க முடியுமே, அது போறாதா? நான் பார்க்கறதுனால எனக்கு ஒன்னும் நன்மை வந்துராது, ஆனா அவர் என்ன பார்த்து கடாட்சிச்சார் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்குமே. அதனால இந்த ஏழைக்கு நீங்க இந்த உபகாரம் பண்ண முடியும்னா பண்ணுப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே அங்க இருந்தவா என்ன பண்றா, 4-5 பேர் கூடுகிறா. அவெல்லாம் அவருடைய சேவகர்களாம். அவர் என்ன பண்றாரு, மெல்லமா வந்து சூர்தாஸ் அழைச்சின்னு பக்கத்துல எடுத்துட்டு போய் உட்கார வச்சுரா. இப்ப வல்லபாச்சாரியார் பக்கத்துல போய் சூர்தாஸ உட்கார வச்சுட்டா. சூர்தாஸ் நமஸ்காரம் பண்றார். பகவான் வந்து ஒவ்வொரு குருநாதரை அனுப்பிக்கும் போதும் அந்த குருநாதர் கிட்ட ஒரு முத்து மாலையை கொடுத்து அனுப்புவார். எந்தெந்த முத்துக்கள் அந்த மாலைக்கு உரியதோ அதுதான் அங்க போய் சேரும், அது அங்க போய் சேர்ந்துரும். அப்போ அந்த எந்தெந்த முத்துக்கள் சிஷ்ய முத்துக்களோ அந்த முத்தை அந்த மாலையில கொடுத்து அத மாலையா பகவானுடைய கழுத்துல பகவானுடைய பாதத்துல குருநாதர் சமர்ப்பணம் பண்ணிடுவார். அப்படி இப்ப சூர்தாசிய எடுத்துன்னு வந்து இவருடைய பாதத்துல உட்கார வச்சுட்டா. வல்லபாச்சாரியார் இவர் யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் எல்லாம் கேக்குறார் அவட்ட. அவ வந்து சொல்றா, இல்ல இவர் ரொம்ப நாளா இங்கதான் இருக்க, யமுனையில குளிப்பார், உட்காந்து அபூர்வமான ராகங்கள்ல ரொம்ப அழகழகா பாட்டுலாம் பாடுவார். நாங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்போம் இவருடைய பஜனைகளை. சில சமயம் பகவத் குணம் சொல்லுவார். இவருடைய கண்டம் இவருடைய துவனி எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். இவர் பெரிய சங்கீத வித்வான் இவர் அப்படின்ட்டு இவரை பத்தி பெருசா எல்லாம் சொல்றா இந்த ஊர்க்காரா. சொன்ன உடனே வல்லபாச்சாரியார் வந்து இவர் வந்து கைய கட்டி வாய புத்தின்னு நின்றுட்டு இருக்கார். அப்புறம் வந்து சூர்தாஸ் ஏதாவது பாடேன்பா அப்படின்னு ஆக்னேயர் வல்லபாச்சாரியார். உடனே வல்லபாச்சாரியார் முதல் பாட்டு இவர் எதிர்க்க பாடுற, மோசம் கோன் கூட்டில கல்காமி, மோசம் கோன் கூட்டில கல்காமி, जगिदन दियो दाही विसरायो, जगिदन दियो दागी विसरायो, ऐसो नमक हरामी, ऐसो नमक हरामी, மோசம் கோன் குட்டில கல்காமி, बरी बरियों उदन विषय को दाऊं, जैसे सूकर
ग्रामी मौसम अर्जन झाड़ हारी विमुकान के निस दिन करत भुलाई मौसम कौन कुठीर सूर पदित को बेगी उबारो सुनिए श्रीपति स्वामी मौसम कौन कुटिल कलकाली. இத கேட்ட உடனே வல்லபாச்சாரியார், சரி அடுத்தது மேல இன்னொரு பாட்டு பாடு அப்படின்ற. ஹரி ஹோ சப் பதித்தன கோட்டி को और पदित सब दिवस चारी के हो तो जन मत ही पायो सब बतितन कोटी को அப்படின்னு அந்த பாட்டு. அது இன்னும் 2 அடி இருக்கு வருது. உடனே வல்லபாச்சாரியார், சரி அடுத்தது 3வது பாட்டு பாடு அப்படின்னு சொல்றார். ஹரி ஹோ सब पतितन को नायक को करी सके बराबरी में री और नगी को लायक हरि हो सब पदितन को नायक. சரி மேல பாட. சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன உன் பாட்டு எல்லாமே ஒரே தைரியமாவே இருக்கு. ரே சூர்தாஸ், நீ பெரிய சூரன், பஜனை செய்பவர்கிட்ட நீ வீராதி வீரன், நீயே ஒரு சூரன். ஏன் உன்னுடைய அவகுணம் நிறைய வச்சு தைரிய பாவத்திலேயே பாடிட்டு இருக்கிய? பதித்தன் பதித்தன்னு ஏன் பாடிட்டு இருக்க? ஹரியோடைய புகழ பாடேன்பா, ஹரியோடைய யசஸ பாடேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் வல்லபாச்சாரியார். அதுக்கு அவர் சொல்றார், சூர்தாஸ் சொல்றார், நான் என்ன பாடுறேனோ அது இந்த சூர்தாஸுடைய அனுபவத்தை தான் நான் பாட்டா பாடுறேன். என்னுடைய தோஷம், என்னுடைய தீனத்தன்மை, என்னுடைய கையாலாகாத தனம், இது மட்டும்தானே நான் இந்த பிறந்ததுலேருந்து நான் அறிஞ்சுட்டு இருக்கிறது, இது ஒண்ணுதானே. அததான் அதனால பாடினேன். எனக்கு பகவானுடைய லீலைகள் எதுவுமே அனுபவத்துல இல்லையே, எனக்கு எந்த லீலையும் தெரியாத போது நான் எப்படி பாட முடியும்? எப்படி பாடுவேன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பிரணத்தி நிவேதன் பண்றார். செஞ்ச உடனே வல்லபாச்சாரியருடைய மனசுல கருணை அப்படியே சுரந்தது. ஏன்னா குரு எல்லாருமே அப்படிதானே இருப்பா. மனசுல விசாரம் பண்ணி பார்த்தார், எத்தனை அற்புதமான கவிதா சக்தி இவர்கிட்ட இருக்கு. ஆனா என்ன பண்றது, தீனனா இருக்கார். அந்த தீனனா இருக்கிறதுனால அவர்கிட்ட தைரிய சுபாவம் தான் மேலோங்கி இருக்கு. அதுதான் கவிதையில பிரதிபலிக்கிறது. இவருக்கு எப்படி அழகா பாடுறார், இவருக்கு மட்டும் திவ்ய திருஷ்டி உண்டாயிடுத்து அப்படின்னா பகவான் மேல இவர் திவ்ய லீலா பதங்கள்லாம் பாடுவாரே. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த பகவானுடைய பாடல்கள், சூர்தாசனுடைய பாடல்கள்னு அப்படி உலக பிரசித்தமா இருக்குமே அப்படின்னு இந்த சமர்த்த குரு இல்லையா, குருன்னா அப்படி இருக்காரு இல்லையா, வல்லபாச்சாரியாருடைய கிருபை இவர் மேல ஏற்பட்டுட்டு, அப்பா சூர்தாஸ் நான் ஒன்னு சொல்றேன் கேப்பியா, என்ன செய்யணும், நீ போய் முதல்ல யமுனையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றார். உடனே நேரா இவர் ஓடி போறார், யமுனையில விழுந்து ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு வரார், வேற துணியை மாத்திக்கிறார், வந்து நமஸ்காரம் பண்றார்.
உடனே இவர் பக்கத்துல ஆசனம் கொடுத்து உட்கார்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார சொல்றார். தன் பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறார். அவருடைய கழுத்துல கண்டியை அணிவிக்கிறார். நெத்தியில திலகம் விடுறார். விதிபூர்வமா அவருடைய காதுல அஷ்டதசாட்சர மந்திரத்தை சொல்லி வைக்கிறார். ஆச்சு, பிரம்ம சம்பந்தம் பண்ணி வச்சுட்டார். பகவான் நம்மளுடைய காதுல போய் இப்படி ஒரு பிரம்ம சம்பந்தம் ஆனதும் அப்படி ஹிருதயம் பூரா நிரம்பி போய் கண்ணுலேந்து தார 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 தாரையா அப்படியே தண்ணீர் பெருகி ஓடுறது. அழறார். உடனே வல்லபாச்சாரியார் கேட்கிறார், சூர்தாஸ் ஜி, உனக்கு ஏதாவது அனுபவம் ஆச்சாப்பா இப்போ அப்படின்னு கேட்கிறார். உடனே அதுக்கு சூர்தாஸ் சொல்றார், ஆமா, உங்களோட மடியில ஏதோ ஒரு நீலமணி பிரகாசமா தெரியறது, பாக்கியெல்லாம் எனக்கு ஸ்பஷ்டமா தெரியல அப்படின்னு சொல்ற. உடனே வல்லபாச்சாரியார் சேவக்கு கிட்ட சொல்றார், முதல்ல உள்ள போய் என்னுடைய ஸ்ரீபாகவத புஸ்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். ஆச்சரியம் பாருங்கோ, ஸ்ரீ வல்லபாச்சாரியார் ஸ்ரீ பாகவதத்தை பெறற்றார். தசமஸ்கந்தத்தை எடுத்துக்கிறார். கதை இல்ல, வெறும் அனுக்கிரமணிக்கா அப்படின்னா இண்டெக்ஸ், வெறும் இண்டெக்ஸ மட்டும். தசமஸ்கந்தம்ன்றது பகவானுடைய ஹிருதயம் தானே, அதுல 90 அத்தியாயம் இருக்கு இல்லையா. உடனே வல்லபாச்சாரியார் என்ன பண்றார், சூர்தாஸ்க்கு அந்த வெறும் அனுக்கிரமணிக்கா அத மட்டும் காட்டி படிச்சுட்டே போறார் வரிசையா. எந்தெந்த அத்தியாயத்தோட பேரு அத மட்டும் சொல்லிட்டு, அந்த அத்தியாயத்துல பிரபு இந்த லீலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 90 அத்தியாயத்தையும் அப்படியே படிச்சுட்டே போயிட்டார். பாகவதத்துல இருக்கிற எல்லா லீலைகளும் இப்ப அவருடைய ஹிருதயத்துல அப்படியே அத்தியாயம் வயசு அப்படியே அவருடைய ஹிருதயத்துல பிரகடனம் ஆயிடுத்து. அப்புறம் வல்லபாச்சாரியார் தன்னுடைய சுபோதினி, அவர் தானே பாகவதத்திற்கு டீக்கா எழுதினவர் வல்லபாச்சாரியார், அவர் தன்னுடைய சுபோதினியை எடுத்துன்னு வந்து அதை அப்படியே படிச்சு காமிக்கிறார். கேட்கிறார் இவர் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும். அப்புறம் புருஷோத்தம சகஸ்ரநாமம், அதுவும் இவர் பண்ணியதுதான். ரொம்ப விசேஷமா வட இந்தியா பூரா எல்லாருமே புருஷோத்தம சகஸ்ரநாமம் இல்லாம ஒரு விழா பண்ண மாட்டார். ஒரு நாள் சாதகாலுக்கு போகாது. புருஷோத்தம சகஸ்ரநாமம் அவசியம் படிப்பாவா. அந்த புருஷோத்தம சகஸ்ரநாமம் படிச்சு காமிக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். சரி, இப்போ என்ன அனுபவம் ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். சூர்தாசனுடைய நேத்திரத்திலேருந்து அப்படியே நீர் வழியறது. எனக்கு இப்பதான் அனுபவங்கள்லாம் உண்டாருது. நீங்க நந்த பவனத்துல இருக்கேள், உங்களுடைய மடியில நீலவர்ண ஷியாம சுந்தர் விளையாடின்னு இருக்கான் குழந்தையா. அப்படியா? அப்புறம் அனுபவம் இப்படி ஆறுது எனக்கு. சரி, அப்படின்னா அந்த அனுபவத்தை பாடேன் சூர்தாஸ் அப்படின்னு உடனே இவர் திவ்ய பதாயி பதாயி ஓ அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறார். என்ன மாதிரி அனுபவம், நந்தோத்சவத்தை அப்படியே வர்ணிக்கிறார். கோபிகைகள்லாம் கூடி இருக்கா, ஒரே ஆரவாரமா இருக்கு அப்படின்னு வருது அந்த பாட்டுல. ஓ ஏக்கு நயி பாத்து சுனு ஆகி மெகலு யசோதா லாலா ஏகர் பஜத் பதாயி மாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பூரா பாடுறார். பாடிட்டு நந்தோத்சவம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப நந்துஜி தானங்கள்லாம் கொடுக்குறா. குழந்தை கிருஷ்ணனை தங்க தொட்டுல போட்டிருக்கா யசோதாமா, ஆட்டின் இருக்கா. கோபாங்கனாக்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் என்னவோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறா, இதெல்லாம் எடுத்து வைக்கிறா, பாடுறா, ஆடுறா. விதவிதமான இனிப்பு வகைகள் தட்டு தட்டா எடுத்துன்னு வந்து வைக்கிறா. ஆகாரங்கள் வியஞ்சனங்கள் எல்லாம் தயாரா ஆறுது. குழந்தைகள்லாம் அதெல்லாத்தையும் சுத்தி அந்த தட்டுக்களை சுத்தி ஓடி வரா. இப்படி எல்லாம் சூர்தாசியுடைய அகக்கண்களுக்கு அப்படியே தெரியறது. அப்படியே தன்னுடைய அனுபவத்தை பாடிண்டே போறார். அப்படியே மேல மேல தன்ய 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 அப்படின்னு கொண்டாடுறார் வல்லபாச்சாரியார். மேல அடுத்தது அப்படின்றார். இப்போ ஷியாம் சுந்தர் குதிரை சவாரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படியா, பாடு அப்படின்றார். மேல அப்படின்ன உடனே மக்கன் சோரி லீலா, வெண்ண திருடுற லீலா இருக்கு இல்லையா. கோபிகளுடைய வீடு வீடா போந்து ஓடி வரான், வெண்ணைய திருடின்னு வரான், கூட சகாக்களை கூட்டிட்டு போறான், குரங்குகளுக்கெல்லாம் வெண்ணைய பகிர்ந்து வைக்கிறான். அப்படி அதை பாடுறார். அதுக்கப்புறம்
அப்படின்னு கேக்குறார். இப்படி சம்பூர்ண லீலா, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு தெரிஞ்சுட்டே போறது, பாடிண்டே போறார். வல்லபாச்சாரியார் கேட்டுட்டே இருக்கார், சந்தோஷப்பட்டுட்டே இருக்கார். ஆச்சி இன்னையோட 3 நாள் ஆயிடுத்து வல்லவாச்சாரியார் வந்து இந்த காட்ல தங்கி. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. விரஜத்துக்கு வந்தா உடனே அவர் என்ன பண்ணார், 3 நாள் ஆயிடுத்து. சூர்தாசும் சுபோதினி இந்த 3 நாளும் சுபோதினி புருஷோத்தம சகசிரநாமம் இதெல்லாத்தையும் இடைவிடாம ஊரை கேட்டு முடிச்சுட்டார். சம்பிரதாயத்தினுடைய ரகசியங்கள், உபாசனா ரகசியங்கள், இது எல்லாத்தையும் வல்லபாச்சாரியார் அவரை உட்கார வச்சு அவருக்கு போட்டி விட்டுட்டார். இப்ப சூர்தாசனுடைய முகத்திலேந்து சதா திவ்ய திவ்ய பதங்களோட அநேக பாட்டுக்கள் அவருடைய வாயிலேந்து வந்துட்டே இருக்கு. 3 நாள் கழித்தே நான் கிளம்பணும்பா, நான் போற இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது, ஆனா எனக்கு உன்னோட இருக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பேசின்னு இருக்கா. உடனே சூர்தாச பார்த்து சொல்ற, சரி இப்ப நீ என்னோட கிளம்பு அப்படின்னு சொல்றார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் சூர்தாஸ்ஜி. ஊர் ஜனங்கள்லாம் வல்லப்ஜி கிளம்பின உடனே கண்ணால ஜலம் வடிக்கிறார். சூர்தாஸ்ஜியும் வல்லப்ஜியினுடைய காலில் விழுந்துக்கிறார். சொல்றேன், நான் இப்ப வரேன், நீங்க கூப்பிட்டேன் நான் வரேன், ஆனா ஹே நாத், இந்த பூரா ஜீவனத்தையும் நான் உங்களுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே இருக்கணும்ன்ற உத்தேசம் கிடையாது. நீங்க போற இடம்லாம் என்னை கூட்டின்னு போக முடியாதுன்னு சொன்னேன், ஆனா நீங்க இவனை எங்க இருக்க சொல்றீங்களோ நான் அங்க இருக்கேன். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீங்க என்னை நீங்க தான் உபயோகப்படுத்திக்கணும். என்னுடைய ஜீவனே இனிமே உங்களுடைய ஆக்ஞை பிரகாரம் தான் நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். வேற எதையும் எனக்கு நினைக்கவும் தெரியாது, செய்யவும் மாட்டேன். நான் உங்களுடைய சதா 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 நான் உங்களுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால நீர் வெடிச்சுட்டு திரும்பியும் காலில் விழுறார். சரி, நான் என்ன பண்ணணும் மேற்கொண்டு சொல்றேன், இப்ப கிளம்பு என்னோட அப்படின்ற. சூர்தாச கூட்டிட்டு கோகுலத்துக்கு வந்துட்டார். கோகுலத்துல நவநீத் பிரியாஜியோடைய தர்ஷனம் ஆறுது சூர்தாஸ்க்கு. ஆனா இன்னைக்கு அந்த நவநீத் பிரியாஜி பார்க்கணும்னா கோகுலத்துல இல்ல, அவர் ராஜஸ்தான்ல ஸ்ரீநாத் துவாரால தான் இருக்கார் அவர். இன்னைக்கும் அங்க போனா அந்த நவநீத் பிரியாஜிய பார்க்கலாம். கோகுல்ல திவ்ய திவ்ய லீலாக்கள் எல்லாம் இவருக்கு பிரகடனம் ஆறுது. இவருக்கு எதிர்க்க शोभित नवनीत लिए पुडवन चरत रेणुदन मंदित मुग्धरिले बहिले 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 चार कपोल लोल लोचन गोरो जन तिलक किए लट लट कानी मनोमत मधु गणमाद कर मथुरीतिए शोभित का நவநீத் லியே. இப்படி கோகுலத்துக்கு கோகுலத்துல கையில நவநீத கோலத்தை வச்சுட்டு இருப்பான் இல்லையா நவநீத் பிரியாஜி லட்டு கோபால்ஜி. அப்படி அவனை பார்த்த உடனே இப்படி பாடுறார். அவர் லட்டு கோபால்னு சொல்றாளே கண்டு அது லட்டு இல்ல, அவருடைய கையில இருக்கிறது அந்த நவநீதம் தான். அநேக நாட்கள் இவர் கோகுலத்துல தங்கி இருக்கார். அப்புறம் மேல வல்லப்ஜி விரஜ யாத்திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். சூர்தாஸ் அப்படின்னா நீங்க கிளம்புற எல்லாம் மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்கோ, உங்களுடைய ஆக்ஞைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். இல்லப்பா, நான் உன்னை இப்ப கோவர்தனம் கூட்டிட்டு போறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தனத்துக்கு அழிச்சுன்னு வந்துடுறார். சூர்தாஸ் ஜிய சதா 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 ஸ்ரீநாத்ஜிக்காக கோவர்தனத்திலேயே சதா இருக்க சொல்லிடுறார். அங்க நீ கீர்த்தன் சேவா பண்ணிண்டு இங்கேயே இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார் குருநாதர்.
இந்த பிரதம தர்ஷன் கூட்டிட்டு போய் காமிக்கிறார். குருநாதர் தானே தரிசனம் பண்ணி வைக்கணும், பிரதம தர்ஷன். அந்த மாதிரி பிரதம தர்ஷன் குருநாதர் கூட்டிட்டு போய் ஸ்ரீநாத்ஜியை காமிச்சு வைக்கிறார். சூர்தாஸ்ஜி அவரை பார்த்த உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். சரண கமலு வந்தோம் ஹரிராயி சரண பிரணாம் கியே. இந்த பாட்டு தான் முதல் பாட்டு, கோவர்தனத்துல வந்த உடனே பாடின பாட்டு. அடுத்தது ரெண்டாவது அபுமை பகுத் நாச்சோம் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பதம் அடுத்தது பாடுறார் வல்லபாச்சாரியார். அவரை சூர்தாச கூப்பிட்டு இந்த 2 பதம் பாடின உடனே இருக்க கட்டி அணைச்சுட்டார். அவருக்கு கண்லேருந்து அப்படியே தார தாரையா தண்ணீர் வழியிறது. என்ன பாவம், என்ன அற்புதமான பாவம். கண்ணு இருக்கிறவங்க கூட இப்படி எல்லாம் பாட முடியாதே, கண்ணே இல்லாம இவ்வளவு அழகா இப்படி வர்ணனை பண்ணி இப்படி பாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ இங்கேயே இருந்துக்கோ, உனக்கு இந்த கான சேவா உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ கிரிராஜுக்கு எந்த காலத்திலயும் நீ கான சேவால நீ இருந்துட்டு அவனுக்கு 8 யாமமும் அவனுக்கு சேவாகும், அஷ்டயாம சேவைக்கும் பாடிண்டு நீ இங்கேயே இருந்துன்று நான் என்னுடைய மேற்கொண்டு என்னுடைய யாத்திரைய நான் தொடரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறார். இதுக்கப்புறமா சூர்தாஸ்ஜி தன்னுடைய ஜீவன் பூரா கிரிராஜுக்காக வேண்டிய, ஸ்ரீநாத்ஜிக்காக வேண்டிய, கோவர்தனத்திலேயே தன்னுடைய 105 வயது வரைக்கும் வாழறார். சம்பூர்ண சமயம் 70 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இங்க வாழ்ந்துறார் கிரிராஜ்ல. இந்த கோவர்தனத்துக்கு பக்கத்துல பாராச்சோழின்னு ஒரு கிராமம் இருக்கு. இன்னைக்கும் போனா அங்க சூர்தாசனுடைய பஜனை குட்டீர், சமாதி எல்லாம் அங்க இருக்கு. வல்லபாச்சாரியரே இவருக்கு போஜனத்துக்கு, ஜலத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, எல்லா உபகாரங்கள்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை அவருடைய துணைக்காக வேண்டி அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே சூர்தாஸ்க்காக வேண்டி அந்த பையனை வேலைக்கு அமர்த்திட்டார். அவனுடைய பேர் கோபால். இப்ப பாராச்சௌளியில தான் சூர்தாஸும் அந்த கோபாலும் வசிச்சுன்னு வரா. ஆனா கோயிலுக்கு வந்துருவா. காலையில மங்களாலேந்து ராஜ்போக் அது வரைக்கும் எல்லா கீர்த்தன்களும் பாடுவார். அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஷிங்கார், ராஜ்போக் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பதங்கள் போட்டு பாடுவார். அப்புறம் ராஜ்போக் ஆன உடனே பாராச்சௌளிக்கு வந்துருவார். மறுபடியும் உத்தான சமயம், உத்தாபன் சமயம் வரும் இல்லையா, அதுல ஆரம்பிச்சு சயனம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, ருதுக்கு ஏற்ப, சமயத்துக்கு ஏற்ப ஒரு புதுசா பதங்களை ரச்சனா பண்ணி அந்த பஜனை பண்ணிண்டு அப்படியே அவருடைய காலக்ஷேபம் சதா 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 அவனுக்காக வேண்டியே வாழ்ந்துண்டு அங்கேயே இருக்கார். இப்படி அவர் பகவான சதா பிரேமையோட மெய்மறந்து திவ்ய திவ்ய ராகத்துல திவ்ய திவ்ய பதங்களை போட்டு திவ்ய திவ்யமான கீர்த்தனங்கள் பாடுவார். கிரிநாத்ஜியும் இவரோட திவ்ய லீலை இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாளைக்கு மத்தியானம் இவர் பாராச்சௌளி வந்தார். அங்க உட்காந்துட்டு பிரசாதம் இங்க வந்துதானே சாப்பிடுவார், பிரசாதம் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தார். இப்ப கோபால் சேவக்கோட பேர் கோபால் சொன்னோம் இல்லையா, அவன் ரொம்ப நம்பிக்கைக்குரியவன், நல்ல குழந்தை. அவன் இலை போட்டு ஆகாரம்லாம் எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் மத்தியான காலத்துலதான் இவர் இங்க இருக்கும்போது இவன் போய் என்னென்ன மறுநாளைக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கணுமா, இல்ல என்ன பண்ணணும்னு இவர் சொல்றாரோ அதெல்லாம் போய் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் பண்ணின்னு வந்துருவான். அதனால இவன் அன்னைக்கு என்ன பண்றான், ஆகாரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான், கிளம்பி போயிட்டான். தண்ணியை மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டான். அவருக்கு பிரசாதம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு இருக்க பாதியில என்ன எடுத்து தண்ணி தாகம் அதிகமா எடுத்து ஒரு இலையோட தூண்டு தொண்டையில போய் மாட்டின்னு எடுத்து தண்ணி எங்க அப்படி இப்படின்னு கையை வச்சு தொலாவி பாக்குறார். பிராண சங்கட்டமா இருக்கு அவருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அரே கோபால் கோபால் கோபால், தண்ணி எங்கப்பா, தொண்டையில என்னமோ மாட்டின்னு எடுத்தேப்பா, என்னப்பா கோபால் அப்படின்னு கூப்பிடுறார். நிஜமான சேவக்கு கோபாலுக்கு எங்க காதுல விழ போறதாம எங்கேயோ போயிருக்கான். கிரிராஜ் மேல இருக்கிற கோவர்தன கோபாலனுடைய காதுல இது விழுந்துடுத்து. அவனுக்குன்னு குடிக்கிறதுக்கு தங்க ஜாடியில தினம் தண்ணீர் ஒப்பி வைப்பா இல்லையா, அதை எடுத்துட்டு கோயில்ல இருந்து அந்த வெயில்ல வெறும் காலோட நங்கே பாவம் அப்படின்பா, அந்த வெறும் காலோட அப்படியே நடந்து வேர்த்து விறுவிறுத்து அந்த தண்ணிய தூக்கிண்டு ஓடி இந்த பாராச்சௌளி குடிசைக்குள்ள ஓடி வந்தான். ஜாரியில இருக்கிற தண்ணிய எடுக்க வச்சான். அவர் உடனே அதை எடுத்து குடிச்சார்.
என்னடா எப்பவும் மாதிரி இல்ல, தண்ணி தண்ணி ரொம்ப நறுமணத்தோட இருக்கு, ரொம்ப சுகந்தமா இருக்கு இந்த தண்ணி, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிறார். அவருக்கு அந்த தொண்டையில மாட்டின்னு இருந்த சங்கடம் போயிடுத்து, சரியா எடுத்து உடனே மேல ஆச்சமனம் பண்றார். பண்ணிட்டு கையை போய் அலம்பின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் சேவக் கோபால் இப்போ வந்துட்டான். வந்துட்டு சரி, ஆஹா நான் தண்ணீரை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டேனே, நீங்க எப்படி கையெலம்பிண்டு என்னை மன்னிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே ஆமா நீ என் தண்ணி வைக்காம போயிட்ட, நானும் கோபால் 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 கோபால்னு உன்னை கூப்பிட்டேன், நீ நீ அப்பதான் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்ற. நான் கொண்டு கொடுத்தேனே, நான் வரவே இல்லை, நான் இப்பதான் உள்ள நுழையிறேன். அப்படியா? அப்படின்னா யாரு எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா? ஆமா, இங்க என்ன தங்க ஜாடி இருக்கு, இது கோயில்ல ஸ்ரீநாத்ஜி குடிக்கிற தண்ணி ஜாடினா இது தங்க ஜாடி, இது என்னது இது, இதுல தண்ணி இருக்கு எப்படி? குருஜி என்ன ஆச்சு, இது கோயிலோட தங்க ஜாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு உடனே சூர்தாஸ் அழ ஆரம்பிச்சுட்டார். நான் கோபால் கோபால் நான் உன்னை கூப்பிட்டேன், அசல் கோபால் கோவர்தனநாதன் அவனே ஓடி வந்துட்டானா, அவனே ஓடி வந்துட்டானா என் பிராண சங்கடத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அழறார். சரி சந்தியாவுக்கு போகணுமே, அப்ப போகும்போது இந்த ஜாடியை எடுத்துன்னு அங்க கொடுத்துறேன், நன்னா தேய்ச்சு அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்றார். சரின்னு அவன் கோபால் அதை எடுத்துன்னு போய் நன்னா தேய்ச்சு அதை எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே தோல்ல ஒரு பை ஒண்ணு மாட்டின்னு இருப்பாரு இல்லையா, அந்த தோல் பையில அதை எடுத்து வச்சுட்டு சந்தியா கால ஆரத்திக்கு போனார். அப்போ அங்க போனா அங்க விட்டல்நாத்ஜி உட்கார்ந்துட்டு இருக்காரு சந்தியா ஆரத்திக்காக, சேவா கன்னிக்கு அவருடைய சேவா, அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கோயில்ல எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி தண்ணி ஜாடி எங்க காணமே காணமேன்னு தேடிட்டு இருக்கா. உள்ள போனார் சூர்தாஸ். ரொம்ப அத்தியந்த லஜ்ஜையோட என்ன பண்ணார், அந்த தங்க ஜாடியை எடுத்து விட்டல்நாத் குசைன்ஜி கிட்ட கொடுத்தாரு. என்னது இது, கோயிலுக்கு சொந்தமானது, இது உங்ககிட்ட எப்படி வந்தது, நீங்க என்ன எடுத்துன்னு வரல இத அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சூர்தாஸ் சொன்னார். உடனே விட்டல்நாத் குசைன்ஜியோடைய கண்லேருந்து அப்படியே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிட்டு அவர் அதை வாங்கிட்டு அதுல நீரை நிரப்பி ஸ்ரீநாத்ஜிக்கு கொண்டு போய் வைக்க, ஸ்ரீநாத்ஜிய விட்டல்நாத்ஜி பார்த்தார். அவரும் எல்லா விவரத்தையும் சொன்னார். உடனே சூர்தாஸ்ஜி தொண்டையில ஏதோ மாட்டிண்டு அவன் பிராண சங்கடப்பட்டான், கோபால் கோபால்னு கூவினார். அதனால நான் தான் உடனே ஓடி போய் தண்ணியை கொடுத்தேன் அப்படின்னு உடனே விட்டல்நாத்ஜி ரொம்ப பிரசன்னமாயிட்டார். சூர்தாஸ கூப்பிட்டார். என்ன உங்களை தன்னுடைய மனுஷனா ஆக்கின்ட்டான், தன்னுடையவனா ஆக்கின்ட்டானே இந்த ஸ்ரீநாத்ஜி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே சூர்தாஸ்ஜி சொன்னார், ஹே நாத் விட்டல் குசைன்ஜி, இது என்னுடைய பிரபாவம், இதுல ஒண்ணுமே இல்ல, நான் காட்ல எங்கேயோ விழுந்து கிடந்தேன், குரு ஜனமான நீங்கள் தான், ஏன்னா வல்லபாச்சாரியருடைய புத்திரர் தானே விட்டல்நாத் மகாராஜ், குருஜனமான நீங்கள் தான் என்னை கையை பிடிச்சு அழிச்சுன்னு என்னை இந்த சேவையில சேர்த்து விட்டேன், உங்களுடைய கிருப்பையினாலதான் இந்த பலம் எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு தாக்கூர்ஜி எனக்கு தண்ணி கொண்டு வரா அப்படின்னா அது என்னுடைய பிரபாவமும் கிடையாது, என்னுடைய பக்தியும் கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய கிருப்பை, நீங்க குரு ஜனங்கள் நீங்க பண்ற கிருப்பை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறார். உடனே விட்டல்நாத் குசைன்ஜி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரை எழுப்பி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்படி அவர்கிட்ட அப்படி எப்பவுமே அந்த தைரிய சுபாவம் இவர்கிட்ட எப்பவுமே இருக்கும், கருணா ரசம் எப்பவுமே இவர்கிட்ட பொங்கி வழியும். இப்படி பல லீலைகள் ஸ்ரீநாத்ஜி பண்ணிட்டே தான் இருக்கோம், கோவர்தன்நாத் இவரோட பண்ணிட்டே தான் இருக்கோம். ராதே கிருஷ்ணா சகீஸ், சரித்திரம் ரொம்ப பெருசாக போயின்னு இருக்கு. ஸோ அதனால் பார்ட் 2ல பார்க்கலாம். பகவான் ஸ்ரீநாத்ஜி கோவர்தன கிரிதாரி ஸ்ரீ சூர்தாஸோட பண்ண பலவிதமான லீலைகள், ரொம்ப அதிசயமான லீலைகள் எல்லாத்தையும் பார்ட் 2ல நம்ம ஸ்ரவணம் பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா.